மெயின்டெனன்ஸ் கம்மி தாங்க, இதெல்லாம் ஷிஃப்ட் மாதிரி தான். ஷிஃப்ட் மாதிரி தாங்களா? ஷிஃப்ட் மாதிரி தான் இருக்கலே. வந்து எக்கோ ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு ஃபோர்ல வந்து நல்ல கம்பெனி. சரி சரிங்க. இது அவ்வளோ சீக்கிரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. எந்த வேலையும் இல்லைங்கண்ணா, எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டலாம். சூப்பருங்க. சீட் கவர்லேருந்து எல்லாமே போட்டு வச்சிருக்கு. 7 சீட் வண்டி. 7 சீட். ஓகே. 7 சீட்டுங்க அதில் 11 பேர் போகலாம். 2,10,000 தான் கோட் பண்ணுறோம். இது நெகசிபிள் தான், நேராக வாங்க பேசிக்கலாம். பாருங்க லெதர் சீட்டு போட்டு அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கு. சூப்பருங்க. ஒரு 5 பேர் போகிற ஃபேமிலிக்கு கரெக்டான சிடான் டைப்பில் சூப்பர் வண்டி. மாருதி ஓம்னி 2011 மாடல். 2011 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு. சிங்கிள் ஓனருங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நம்ம இருக்கணும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து பல்லடம் போற வழியில ஸ்ரீ முருகன் கார்ஸ் இருக்கும். நீ வந்து நியூ கன்சல்டிங் நம்பர்ல வந்திருக்கு. இந்த கன்சல்டிங்ல என்னென்ன கார் எப்படி கொடுக்க போறோம் நம்ம ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோ இருக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஸோ உங்க கன்சல்டிங் வரக்கூடிய சரியான லொகேஷன் சொல்லுங்க. அப்படிங்க நம்ம திருப்பூர் டு பல்லடம் ரோடுங்க. திருப்பூர் டு பல்லடம். திருப்பூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 8 கிலோமீட்டர்ல இருக்கு இந்த இடம். பல்லடத்துல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான். நம்ம பல்லடத்துக்குள்ள போக தேவையில்லை. பல்லடத்துக்குள்ள போக தேவையில்லை. பல்லடத்துல இருந்து கோயம்புத்தூர் வந்து இப்படி வரவங்க வந்து திருப்பூர் ரோட்ல வரணும். திருப்பூர்ல இருந்து வரவங்க பல்லடம் ரோட்ல வரணும். சென்ட்ரல் இருக்கு. அப்படியே ஆமா, சென்ட்ரல் இருக்கு. அது ராயர்பாளையம் போர்டு வச்சிருக்கோம். அந்த போர்டுக்கு ஏத்த மாதிரியே நம்ம ஆபீஸ் இருக்குதுங்க. இந்த ஆபீஸ் எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 30 வருஷமா இருக்கு. 30 வருஷமா இருக்கு. 30 வருஷமா ஒரே இடத்துல இருக்குங்களா? ஒரே இடத்துல இருக்கு. 30 வருஷமா வந்து ஸ்ரீ முருகன் கார்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் தெரியாம இருந்திருக்கலாம். இனிமேல கொஞ்சம் அதிகமா தெரியப்படுத்துறேன் கண்டிப்பா. இந்த வீடியோல நீங்க என்னென்ன நம்ம கார் பார்க்க போறோங்க? அதுல இன்னைக்கு வந்து எல்லா வண்டியுமே போட்டிருக்கோம். நம்ம ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட், டவேரா 7 சீட்டு, அது போக ஆம்னி ஒரு 3 வண்டி நம்ம பார்த்துருப்போம். ஆல்டோ 2 வண்டி இருக்கு. அது போக ஹோண்டா சிட்டி இருக்கு. எல்லா வண்டியுமே இருக்கு. நம்ம பட்ஜெட் இதுல எப்படி கொடுக்குறீங்களா? பட்ஜெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட் தான் கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட்ல என்ன போதோ அதுல இருந்து நம்ம பேஸ் பண்ணி கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேண்ணா. இங்க என்னென்ன ஆஃபர் வச்சுக்கணும்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இந்த மாதிரி போயிட்டு எல்லா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லாமே இருக்குங்க. 2 வீலர் முதல் கொண்டு எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறோம். கார் டு கார் எக்ஸ்சேஞ்ச். ஆமா, கார் டு கார் 2 வீலர் இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கார் கொடுக்குறோம். சூப்பர்ண்ணா. லோன்ல எப்படி எல்லா பத்துக்கும் பண்ணி கொடுக்கும்? லோன் வந்து நம்ம பல்லடம் திருப்பூர் கஸ்டமரா இருந்தா எங்க ஃபைனான்ஸ் எங்களுக்கு லிங்க் இருக்குது. நம்ம வந்து சொந்த வீடு ஜாமீன் போட்டாங்கன்னா நம்ம கேட்க லோன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லா லோன் இந்த மாதிரி இருக்குங்களா? அவைலபிள் தமிழ்நாடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி நம்ம அவைலபிள் பண்ணிக்கலாம். பேங்க் லோன் லேட்டஸ்ட் வண்டி இருந்தா பேங்க் லோன் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம பண்ணி தந்துருக்கோம். பேங்க் லோன்ல மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லா இங்கிருந்து வந்தாலும். ஓகே. இந்த வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச கார் கண்டிப்பா இந்த வீடியோல இருக்க பாருங்க. 2 லட்சத்துக்குள்ள 3 லட்சத்துக்குள்ள எல்லா வண்டியும் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு பிடிச்ச கார் இதுல இருந்துச்சுன்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் போயிட்டு இருக்கும். அதில் செக் பண்ணி உடனே கார் எடுக்க வந்துடுங்க. ஏன்னா இப்போ ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு கார் கிடைச்சாலும் சரி, ஒரு நார்மலான விலைக்கு கார் கிடைச்சாலும் சரி, உடனே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் வண்டி தெளிவா இருக்க போதுன்னு எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய கார் எல்லாமே கண்டிப்பா தெளிவா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். கையோட நீங்க மெக்கானிக்கல் கூட வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். மெக்கானிக் கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் எடுக்கிறாங்க, திருப்பி வந்து நம்ம விட்டுட்டு வேற வண்டி எடுத்துட்டு போறாங்க. ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஓட்டி பழகிட்டு எங்களுக்கு கொஞ்சம் லேட்டஸ்டா மாத்தி கொடுங்க. மத்த பக்கம் எப்படி நமக்கு தெரியாது. நம்ம வந்தாங்கன்னா ரிட்டர்ன் எடுத்துட்டு வேற வண்டி கொடுத்துட்டு தான் இருக்கும். சூப்பருங்க. அதே மாதிரி நீங்க வரும்போது கார் எடுக்கும்போது கையோட ஒரு மெக்கானிக்கல் கூட்டிகிட்டே வந்து எடுத்துக்கலாங்க. அவ்வளவு தெளிவான வண்டியில இங்க வச்சிருக்காங்க. இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி வந்து ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட் 13 மாடல் வண்டி. கண்டிஷன் பார்க்கலாம் வாங்க. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். எத்தனை ஓனர்னா? ஓனர் 3ங்க. 3 ஓனர் வந்துறாங்க. 3 ஓனர் வந்துருங்க. வண்டி நல்ல கண்டிஷனா இருக்கும். டயர்ல எப்படி இருக்குதுங்க? டயர் எல்லாமே ஒரு ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு. ஆஃப் கண்டிஷன் வந்துருக்குங்களா? ஆமாங்க. இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இன்டீரியர் சுத்தமா இருக்கு. ஏசி ஒர்க்கிங் எப்படி இருக்குங்களா? ஏசிலாம் நல்லா இருக்கு. எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு. வண்டி நீட்டா இருக்குங்களா? வண்டி கண்டிஷன் நல்லா வச்சிருக்காங்க. சூப்பராக இன்டீரியர் நல்லா இருக்குங்க. கஸ்டமர் வெஹிக்கிள் தான். ஓகேண்ணா. 4 பவர் விண்டோ தானே உங்களுக்கு? ஆமாங்க. ஓகே. வண்டி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அடிபாடு எது இல்லாமல் இருக்கு. அப்படி வண்டி. ஆமாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. சின்ன டச்சப் இருக்கும். சின்ன டச்சப் இருக்கு. சின்ன டச்சப் பண்ணிருக்காங்க. ஓகேங்க. வண்டியில விட நீ அப்படியே நேரடியாக சொல்லிடுறீங்க. ஆமாங்க. எதுவும் டிக்கி ஸ்பேஸ் நல்லாவே இருக்கு. நல்லா இருக்குங்க. ஓகே. லோக்கல் நம்பருங்களா? ஆமாங்க. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். சூப்பருங்க. வண்டி நல்லா இருக்கும். கண்டிஷனாக இருக்கும். ஓகே. டீசல் வெஹிக்கிள். டீசல் வண்டி. ஆமாங்க. ஓகே. இந்த மெயின்டெனன்ஸ்ல எப்படி வண்டிங்களா? மெயின்டெனன்ஸ் கம்மி தாங்க. இதெல்லாம் ஷிஃப்ட் மாதிரி தான். ஷிஃப்ட் மாதிரி தாங்களா? ஷிஃப்ட் மாதிரி தான். இருக்கலே வந்து எக்கோ ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு ஃபோர்ல வந்து நல்ல கம்பெனி. சரி சரிங்க. இது அவ்வளோ சீக்கிரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு 4.5 4.75 ரூபாய்க்கு விற்கிது. நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3,30,000 ரூபா. 330ங்களா? 330. ஓகே. இது நெகோஷியபிள்ங்களா எப்படிங்க? நெகோஷியபிள் தான், பேசிக்கலாம். ஓகேண்ணா. பேங்க் லோன் வேணாலும் பேங்க் லோன் போட்டு கொடுத்தலாம். சிவில் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அட்வான்ஸ் கொடுத்தா எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 50 ரூபா பே பண்ண போதும். 50 ரூபா இருந்தால் வண்டி எடுத்துக்கலாம். சூப்பருங்க. இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செவர்லெட்டில் டவேரா மாடல்னா 2004
ஓனருங்க ஓனர் 3, எஃப்சி கரண்டா இருக்கு. லைவ்ல இருக்குங்களா எஃப்சி? எஃப்சி லைவ்ல இருக்கு. ஓகே. இன்சூரன்ஸ் எப்படி இருக்குது? இன்சூரன்ஸ் இல்லை, போட்டுக்கலாங்கண்ணா. அது போட்டு கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குங்க? வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குண்ணா. இன்ஜின் 100க்கு 100 இருக்கு. டயர் கண்டிஷன் எப்படி இருக்குது? டயர் 2 டயர் முன்னாடி வந்து ஒரு 3/4 பட்டனு, பின்னால் 2 டயர் அரை கண்டிஷன் இருக்குண்ணா. ஓகேங்க. வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன் எப்படி இருக்குது? வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன் நல்லா இருக்குண்ணா, உள்ள பார்க்கலாங்க. ஓகேங்க. வண்டியில் ஏதாவது வேலை இருக்குங்களா? எந்த வேலையும் இல்லைங்கண்ணா. எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டலாம். சூப்பருங்க. சீட் கவர்லேருந்து எல்லாமே போட்டு வச்சிருக்கு. 7 சீட் வண்டி. 7 சீட். ஓகே. 7 சீட்டுங்க விட அதில் 11 பேர் போகலாம். 11 பேர் போகலாம்? ஆமாங்க, 11 பேர் போகலாம். முன்னாடியே 3 பேர் டிரைவரோட. கொஞ்சம் சீட்லாம் துடைக்காம கொஞ்சம் டைட் இருக்கு. வண்டி பார்த்தா கொஞ்சம் நீட்டாக தாங்க இருக்குது. வண்டி ஏசி வரைக்கும் இருக்கலாம். வண்டி ஏசி பவர் ஸ்டீரிங் வர டைப்புங்க. ஓகே. வண்டி நல்லா இருக்கு. அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, ஒரிஜினல் கிளாஸ்லேயே இருக்கு எல்லாமே. ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? 2,10,000 ரூபா. 2,10,000 அது நெகசிபிள் தான். நேராக வந்தால் ரெடி கேஷோட வந்தால் இன்னும் கம்மி பண்ணி பேசி எடுத்து தரோம். இந்த வண்டிக்கு லோன் கிடைக்குங்களா? பண்ணிக்கலாங்க. எவ்வளோ கிடைக்கும்? லோக்கல் கஸ்டமராக இருந்தாங்கன்னா திருப்பூருக்குள்ள ஒரு 1 to 1,500 ரூபா வரைக்கும் வாங்கி தரோம். சூப்பருங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ஜெட்டக்ஸு 2007 மாடல். எத்தனை ஓனர் வந்துடுறாங்கண்ணா? 3 ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. 3 ஓனருங்களா? ஆமாங்க. வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குது? 3 ஓனர் சொல்கிறீங்களா? வண்டி கண்டிஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது. தெளிவாக இருக்குங்களா? ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது பாருங்க. வண்டி எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் இல்லாமல் நிற்குதுங்களா? எதுவுமே இல்லை, எந்த ஒரு 2 ஸ்க்ராச்சஸ் கிடையாது. டயர் கண்டிஷன் எப்படி இருக்குங்க? டயர் கண்டிஷன் எல்லாமே 75% இருக்கு. 4 டயருமேங்களா? 4 டயருமே. ஹோண்டா சிட்டி. ஆமாங்க. சூப்பராக. டயர் எல்லாம் பூசுங்களா? ஆமாங்க, எல்லா டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஆமாங்க, ஒரு 6-7 கிலோமீட்டர் ஓடின வண்டி டயர் தான். அவ்வளோதாங்களா? அவ்வளோதான் ஓடி. இன்டீரியர் எப்படி இருக்குதுங்க? பாருங்க, லெதர் சீட்டு போட்டு அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கு. சூப்பருங்க. ஒரு 5 பேர் போகிற ஃபேமிலிக்கு கரெக்டான சிடான் டைப்பில் சூப்பர் வண்டி. வண்டி ஏசி ஒர்க்கிங் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. வண்டி ஏசி ஒர்க்கிங்கு. டச் ஸ்க்ரீன் வருதுங்களா? ஆமாங்க, டச் செட்டு போட்டிருக்காங்க. சூப்பருங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் எல்லாமே வந்து சுவிட்ச் டைப். சுவிட்ச்? ஆமாம், மிரர் எல்லாமே சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் இது பண்ணாலும் அதுவே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. வண்டி என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? இந்த வண்டி வந்து 2 ரூபா கோட் பண்ணுறோம். 2 லட்ச ரூபாய்ங்களா? 2 லட்ச ரூபா. நெகசிபிள் தான். வாங்க நேராக பேசி எடுத்தாரேன், கம்மியாக எடுத்தார். இந்த வண்டிக்கு லோன் கிடைக்குங்களா? பண்ணிக்கலாங்க, கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஓகே. முருகன் கார்ஸில் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ LXi. ஆல்டோங்களா? ஆமாங்க, ஆல்டோ LXi. எத்தனை ஓனர்னா? என்ன மாடல்? 2 ஓனர். மாடலுங்க? 2011 கடைசி 12. 11 கடைசிங்களா? 11 கடைசி 12. டயரில் எப்படி இருக்குதுங்க? டயர் 4 டயர் புது டயருங்க. கொஞ்சம் ரோடு பேஸாக இருக்கு, கொஞ்சம் மண்ணாக இருக்க வண்டி. ஆமாங்க ஆமாங்க, லைட்டாக மண் அடிச்சிருக்கும். ஓகேங்க. 4 டயர் புது டயர் போட்டிருக்காங்க. ஓட்டவே இல்லை, அப்படியே போட்டு நிற்கிது. அப்படியே நிற்கிதுங்களா? ஆமாங்க. வண்டி இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குண்ணா? இன்ஜின் நல்லா இருக்குங்க, 100க்கு 100 நல்லா இருக்கும். இன்டீரியர் எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்குங்க. சீட் கவர் இது லெதர் சீட் கவர் போட்டிருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அதே வண்டி தான். அந்த ஹோண்டா சிட்டி பார்த்த மாதிரி இது ரொம்ப தெளிவாக இருக்கு. இன்டீரியர் நீட்டாக இருக்குண்ணா? நீட்டாக இருக்குங்க. இன்டீரியர் நல்லா இருக்கு. வண்டி சுத்தமாக. ஏசி வருதுங்களா? ஏசி சூப்பராக இருக்குங்க. கூலிங் ஒர்க்கிங் நல்லா இருக்குங்க. ஓ சூப்பராக இருக்குங்க ஏசி. சூப்பருங்க. ஆல்டோ கிலோமீட்டர் எத்தனை கிடைக்குதுங்க? இது ஒரு 18 கிடைக்குங்க. 18ங்களா? ஆமாம், ஃபியூர் பெட்ரோல் இருக்கு. பெட்ரோல் வகையில் ஃபியூர் பெட்ரோல். இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? 2,10,000 ரூபா தான் கோட் பண்ணுறோம். இது நெகசிபிள் தான். நேராக வாங்க பேசிக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் கிடைக்குங்களா? பண்ணிக்கலாங்க. ஓகே. அடுத்து நம்ம முருகன் கார்ஸில் பார்க்க போகிற வண்டி மாருதி ஓம்னி. வாங்க வண்டியை பார்க்கலாம். ஆம்னி ரொம்ப டிமாண்டு. டயர்லாம் புதுசுங்களா? ஆமாங்கண்ணா, 4 டயர் புது டயருங்கண்ணா. என்ன மாடல்? எத்தனை ஓனர்ண்ணா? அது 2017 மாடல்ண்ணா. 2017ங்களா? 17 மாடலு. ஓனருங்க? ஓனர் வந்து ஆன்லைனில் 2 காட்டுது, புக்கில் 3 இருக்கு. 3 ஓனர் தான் வரும். ஓகே. TN60 எந்த ஒரு வண்டிங்க? தேனிங்க. தேனி வண்டி. தேனி வண்டி. ஓகே. கேரியரோட இருக்கு வண்டி? ஆமாண்ணா, ஃபிட்டிங் ஃபுல் ஃபிட்டிங் இருக்கு. வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குண்ணா. வண்டி நல்லா இருக்கு. அடிப்படாத வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. உள்ள பாருங்க, சீட் கவர்லாம் புதுசு போட்டு. சீட் கவர்ஸ் புதுசு அப்படியே இருக்குங்க. நல்லா இருக்குங்க. டயர் புதுசு, சீட் கவர்ஸ் புதுசு, எல்லாமே நீட்டாக இருக்குது. ஆமாங்கண்ணா. உள்ள வர இன்டீரியர் பாருங்க, நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. நிறைய பேர் தேடுறாங்க ஆம்னியில். ஆமாங்கண்ணா, சூப்பராக இருக்கு வண்டி. நல்லா இருக்கும். கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்கு. எவ்வளோ போயிருக்குங்க? 70 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 70 போயிருக்கு. 70 ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டுங்களா? ஆமாங்க, சர்வீஸ் ரெக்கார்டு. ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா கோட் பண்ணுது. 3 லட்சங்களா? 3 லட்சம். மார்க்கெட்டில் 3.5 3.25 போகுது. நம்ம 3 லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறோம். அது ஃபிக்ஸடாக நெகோசியபிள்? நெகோசியபிள் தாங்க. நேராக வந்தால் ரெடி கேஷோட வந்தால் இன்னும் கம்மி பண்ணி தரோம். இந்த வண்டி எவ்வளோ லோன் கிடைக்குங்க? பேங்க் லோன் தான் 2.5 வரைக்கும் வாங்கி தரோம். 2 வரைக்கும் கிடைக்குங்களா? 2.5 வரைக்கும் கிடைக்கும். ஓகே. பேங்க் லோன் தான். லோக்கலில் போகிற மாதிரி இருந்ததுன்னா, லோக்கல் ப்ரூஃபாக இருந்ததுன்னா திருப்பூருக்குள்ள ஒரு 2.5 ரூபா வரைக்கும் வாங்கி தரோம். சூப்பருங்க. வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குது. கவுல் போஸ்ட் பிரிக்காத வண்டி, அடிப்படாத வண்டி. வணக்கம். அடுத்து நீங்கள் ஸ்ரீ முருகன் கார்ஸில் பார்க்குறது வந்து ஆம்னி, மாருதி ஓம்னி 2011 மாடல்.
2011 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. சிங்கிள் ஓனருங்களா? ஆமாங்க, சிங்கிள் ஓனர். சூப்பருங்க. டயர்னா புதுசுங்களா? டயர் 4 டயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 3/4 கண்டிஷன் இருக்கும். 75%. ஆமாம், 75%. வண்டி நல்லா நீட்டாக இருக்குங்க. ஆமாம், லோக்கல் நம்பர். T42 லோக்கலுங்களா? ஆமாங்க, பியூர் பெட்ரோல். சூப்பர். பியூர் பெட்ரோல் இருக்கு. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு வண்டி? வண்டி ஒரு 80 ஓடி இருக்கு. 80 போயிருக்கு. ஆமாம். அடுத்து இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இதுலேயும் சீட் கவர் எல்லாமே நல்லா லெதரில் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. நீட்டாக இருக்குங்க. நீட்டாக இருக்கு. பார்த்த 2 ஆம்பளையும் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. இது அடிப்படாத வண்டி, கவுல் போஸ்ட் பிரிக்காத வண்டி. வண்டி ஒரே ஓனர் கண்டிஷனில் சுத்தமான வண்டி. சூப்பருங்க. இந்த வண்டி என்ன ரேட் கட் பண்ணுறீங்க? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரில் இருக்குது. இது கஸ்டமர் வெஹிக்கிள் அப்படிங்கிறனால கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபஸ்ட்டு. யார் வந்து எடுத்தாலுமே புக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் கொடுப்போம். இந்த வண்டி மட்டும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனு. 2,25,000 கேட்குறோம். பிக்சருங்களா? அது நெகசபிள் தான். நேராக வந்தால் இன்னும் கம்மி பண்ணி தரோம். இந்த வண்டி லோன் எவ்வளோ கிடைக்குங்க? ஒரு 1.5 வரை வாங்கி தரோம். 1.5 வரை கிடைக்கும். 1.5 வரை லோன் கிடைக்கும். சூப்பருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம 8 வண்டி, முக்கியமான வண்டி எல்லாமே பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வண்டி, 3 லட்ச ரூபா வண்டி எல்லாமே பார்த்துக்கோங்க. 7 சீட் வண்டி, சூப்பரான வண்டி பார்த்துருக்கேங்க. எல்லாமே நல்ல வண்டி இருக்குதுங்க. நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனால் வந்து எந்த செலவும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சின்ன சின்ன ஒர்க் இருக்கிறதாச்சு. எந்த ஒரு யூஸ்டு கார் எடுத்துகிட்டு போனாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன செலவு பார்த்துட்டு வந்து வச்சுட்டோம்னா நம்ம தகுந்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டே இருக்கலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எந்த கார் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போயிருக்கும், ஸ்க்ரீனில் இருக்கும். அதில் செக் பண்ணி உடனே கார் எடுக்க வந்துடலாம். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறது வரைக்கும் பை.